வீக்கெண்ட் கேர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது பேச்சு இதுலேயே அதோட டைட்டில்லையே ரொம்ப கிளியராக எல்லாருக்கும் புரியுறது. நாங்கள் பார்த்துக்க முடியும், அவ்வளோதான். எங்களை பார்த்துட்டா நிறைய பேர், அதே மாதிரி நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறது தான் ரொம்ப சிம்பிளாக. அண்ட் இந்த கேன்சரை பற்றி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறது, 12 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மாமாங்கமாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி இருக்கேன். 2002 August 20 ஆக்சுவலி என்னோட சர்ஜரி டேட். அண்ட் அதுக்கு முன்னாடியே நான் ஆக்சுவலி சாரை பார்க்க வந்திருந்தேன். ஏன்னா யோகான்ற வேர்டை வந்து எனக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது டாக்டர் சுமன்னா பிரேம்குமார். சரசா சொன்னதை சிலதை நான் ரிப்பீட் பண்ணல, ஏன்னா நானும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சுற்றி வந்து அப்புறம் சுமன்னாவை பார்த்த பிறமா தான் ஓகே இதை வந்து ஒரு மனித நேயத்திலையும் இதை வந்து ஒரு சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே சுமன்னா மூலமாக தான் தெரிய வந்தது. சுமன்னா வந்து நீ யோகா போ அப்படின்னா இது என்ன புத்தம் புது வேர்டாக இருக்குது நம்ம வாழ்க்கையில். ஏன்னா இப்போ 31 வயசு கேன்சர் வந்தப்போ புதுசாக இருக்குது இந்த வேர்டு. இதெல்லாம் ரிஷி எல்லாம் சேஜஸ் அவள்லாம் ஹிமாலயாவில் போய் பண்ணுறது, இது எதுக்கு நான் இப்போவே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசில் வந்து யோகாவா இப்போவா அப்படின்னு. ஆமாம் நீ யோகா போனேன்னா உனக்கு சரியாயிடும் அப்படின்னா. ஃபார்ச்சுனேட்டாக அன்ஃபார்ச்சுனேட்டாக தெரியாது, எனக்கு அனாவசியமாக இந்த இன்டர்நெட்டில் போய் ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்பட மாட்டேன். டாக்டர் என்ன சொல்கிறாளோ அதை பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸ்கூலுக்கு போகிறோமா, டீச்சர் சொல்கிறாளா படிக்கணும், ரொம்ப சின்சியர் சிகாமணின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி. ஸோ டாக்டர் சொல்லியாச்சு யோகா கற்றுக்கணும்னு சொல்லியாச்சு, யோகா பண்ணணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். யோகா எங்கே கற்றுக்கிறது, என்ன பண்ணுறது, எப்படி போகிறது அதுவும் தெரியாது. கம்ப்ளீட்லி பிளாங்க், யோகானாலே பிளாங்க். ஸோ அப்போ வந்து ஆக்சுவலி என்னோட சிஸ்டருக்கு வந்து சுமித்ரா விவேக், அவளுக்கு வந்து ஷீ குட் நாட் டைஜஸ்ட் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது. பிகாஸ் ஐ வாஸ் இன் த 3rd ஸ்டேஜ், லோக்கலி அட்வான்ஸ்ட். நல்லா திட்டு வாங்கினேன். நீ படித்தவளான்னு தான் கேட்டா என்ன நர்ஸு அந்த பக்கத்தில் இருந்த டாக்டர்ஸ்லாம், நீ படித்தவளா, இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்க, இவ்வளோ அட்வான்ஸ்டாக வந்திருக்க, பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா போகிற குறைக்கு வேலை வேறு பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் இன் ஃபோர்ட் ஐகான் காசு. இன்னும் சொல்லறதுக்கு வெக்கமாக இருந்தது எப்படி நம்ம அதை விட்டோம் அப்படின்னு. ஏன்னா நமக்கெல்லாம் வராது அப்படின்னு, எதுன்னு நமக்கெல்லாம் வராதுங்கிறதுக்கு அது என்ன கவசம் போட்டுண்டா வந்திருக்கோம். யாருக்கு வேணாலும் வரும், எப்போ வேணாலும் வரும். அது எதுக்கு வரும் எப்படி வருங்கிறது அதுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அது ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவளுக்கு ஆக்சுவலி ஷி குட் நாட் பேர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் த டே வென் ஐ வாஸ் ஆப்ரேட்டட், when I was in the post-operative ward. I was not allowed to see anybody actually. 3 days அப்படியே கம்ப்ளீட்டாக ரொம்ப இம்யூனிட்டி ரொம்ப லோவாக இருக்கும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக தள்ளி வச்சுடுவா, யாரும் பார்க்கக்கூடாது, யாரும் பேசக்கூடாது அப்படின்னு. only 2 people were allowed to come and see me, and that too on the 3rd day after the surgery. அது அப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்திருக்கும். அப்போ எனக்கு some of my relatives are also here, they would have seen me during that time. நம்ம வந்து ஃபிசிக்கலி கம்ப்ளீட்லி ரொம்பவே பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஷி ஃபெயிண்டட் ஆன் த ஃப்ளோர். அவளுக்கு அது என்ன அந்த டைமில் அந்த மாதிரி பார்த்தது வந்து ஷி குட் நாட் டைஜஸ்ட். அண்ட் இமீடியட்லி ஷி வாஸ் சர்ச்சிங் ஃபார் அன் ஆன்சர், அண்ட் ஆன்சர் கேம் டு மீ த்ரூ ஹர். அவள் வந்து ஜெயகோபால் சாரை பார்த்து யோகா கிளாஸஸ் ஆரம்பிச்சதுனால ஸோ ஷி சஜஸ்டட். அதே டைமில் தான் சுமன்னா ஹட் டோல்ட் மீ இன்னைக்கு யோகா கற்றுக்கோன்னு. ஸோ ரெண்டுமே சேம் டைமில் நடந்தது என்னோட வரப்பிரசாதம். ஸோ சாரை வந்து பார்க்கறதுக்கு அவள் எனக்கு ஷி கைடட். அண்ட் சார் வந்து பார்த்தப்போ ஹி செட், அவர் எப்போவுமே அப்படி தான் டெஸ்ட் பண்ணுவார், ஒழுங்காகவே கற்றுக்க வராங்களா இல்லை சும்மா தான் வந்துட்டு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே. இப்போ கூட அந்த டெஸ்ட் நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வாங்க அப்படின்ட்டார். இவங்க யோகா கற்றுக்கன்றாங்க, இவர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வாங்கன்றாரு. என்னடா எனக்கு ஒன்றும் புரியல ஆக்சுவலி. அப்போ வந்து அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரும்பொழுது he said we will start with the yoga classes அப்படின்னு சொல்லிட்டு சுமா ஜெயகோபால் ஆக்சுவலி she was also taking classes for me. அதுக்கப்புறம் அந்த யோகாவில் அந்த ரொம்ப ஒரு பிடிப்பு தெரிஞ்சுது. இந்த யோகா எப்படி இது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மாறுதல் வரும் அப்படின்னா, ஏன்னா இந்த கேன்சர் வந்தப்போ என்ன நம்ம ஃபிசிக்கலி ரொம்ப வேற மாதிரி ஆயிடுறோம்ல. ஐ ஹேட் டு டெல் மை சில்ட்ரன்